தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் எல்லா வகையிலும் இந்தியாவின் கை ஓங்கி இருந்தது. இருப்பினும் பாகிஸ்தானை 4 நாளில் வீழ்த்திய அஸ்திரம் என்றால் அது பிரம்மோஸ் ஏவுகணைதான். மே 9 இரவு மே 10 விடியலுக்கு இடையே 15 பிரம்மோஸ் ஏவுகணைகளை வைத்து பாகிஸ்தானை இந்தியா துல்லியமாக தாக்கியது. இதில் பாகிஸ்தானின் முக்கியமான விமானப்படை தளங்கள் உட்பட 11 இராணுவ தளங்கள் நொறுக்கப்பட்டன. இந்த அடி பாகிஸ்தானை கதற வைத்தது. இதற்கு மேல் சண்டை செய்தால் நிலைமை மோசமாகிவிடும் என்பதை உணர்ந்து தான் பாகிஸ்தான் சமாதான கொடியை பறக்கவிட்டது. இந்த நிலையில்தான் முதல் முறையாக பிரம்மோஸ் ஏவுகணை பற்றி இரு நாட்டு பிரதமர்களும் மௌனம் கலைத்திருக்கின்றனர். பிரம்மோஸ் கொடுத்த அடியை நேற்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கதறலுடன் ஒப்புக்கொண்டார். முதல் முறையாக இப்போது பிரம்மோஸ் ஏவுகணையை வைத்து நாம் என்ன செய்தோம் என்பதை நம் பிரதமர் மோடி கம்பீரத்துடன் சொல்லியிருக்கிறார். இருவரும் அப்படி என்ன சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். அஜர்பைஜான் சென்ற பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அங்குள்ள கூட்டத்தினர் மத்தியில் மேடையில் பேசினார். அப்போது கூறியது, மே 9 மற்றும் மே 10 தேதிக்கு நடுவே இந்தியாவுக்கு நிர்ணயித்த அளவில் பதிலடி கொடுக்க நாங்கள் முடிவு செய்தோம். அதிகாலை தொழுகை முடிந்து 4:30 மணிக்கு இந்தியாவுக்கு பாடம் புகட்ட எங்கள் ராணுவம் முடிவு செய்திருந்தது. ஆனால் அதற்கு முன்பாகவே பிரம்மோஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்தியா தாக்குதல் நடத்திவிட்டது. ராவல்பிண்டி ஏர்போர்ட் உட்பட பாகிஸ்தானின் பல இடங்களை குறிவைத்து தாக்கியது. அதன் பிறகு இது பற்றி எனக்கு ராணுவ தளபதி அசீம் முனீர் தகவல் சொன்னார் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறினார். இப்படி அடிவாங்கிய கதையை மேடை போட்டு சொன்ன பாகிஸ்தான் பிரதமர் இதோ முன்வரிசையில் இருக்கிறார் எங்கள் ராணுவ தளபதி என்ற பெருமையுடன் அசீம் முனீரை அறிமுகப்படுத்தினார். உடனே கூட்டத்தினரும் கைத்தட்டியது உலகை சிரிக்க வைத்தது. இதன் தொடர்ச்சியாகத்தான் நம் பிரதமர் மோடியும் பிரம்மோஸ் ஏவுகணை பற்றி மௌனம் கலைத்தார். உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய போது மோடி கூறியது, ஆபரேஷன் சிந்தூரின் போது மொத்த இந்தியர்களின் கோபத்தின் விளைவை இந்த உலகமே பார்த்தது. பாகிஸ்தானின் 100 மைல் தாண்டி சென்று பயங்கரவாதிகளின் வீட்டுக்குள் புகுந்து அடித்தோம். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷனில் பிரம்மோஸ் ஏவுகணை நம் உள்நாட்டு தயாரிப்பின் வலிமையை காட்டியது. அதன் பலம் எதிரிகளுக்கு தூக்கமில்லாத இரவுகளை பரிசளித்தது. அணு ஆயுத மிரட்டல் எல்லாம் இந்தியாவிடம் எடுபடாது. ஆபரேஷன் சிந்தூரின் போது கெஞ்சியதை மறந்துவிடக்கூடாது. ஆபரேஷன் சிந்தூர் முடிந்துவிட்டது என்றும் தப்பு கணக்கு போட வேண்டாம். அது இன்னும் முடியவில்லை. எதிரி எங்கே இருந்தாலும் வந்து தாக்குவோம் என்று மோடி பேசினார். हमने पाकिस्तान में आतंकियों के ठिकाने घर में घुसकर सैकड़ों मील अंदर जाकर तबाह कर दिए। और हमारी सेना ने ऐसा पराक्रम किया कि पाकिस्तानी सेना को गिड़गिड़ाकर युद्ध रोकने की मांग करने पर मजबूर होना पड़ा। स्वतंत्रता संग्राम की इस धरती से सेना के शौर्य को बार बार सैल्यूट करता हूं। मैं फिर कहना चाहता हूं, ऑपरेशन सिंदूर के दौरान जो दुश्मन गिड़गिड़ा रहा था वो किसी धोखे में न रहे। ऑपरेशन सिंदूर अभी खत्म नहीं हुआ है।